தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்ற அந்த தாரக மந்திரத்துடன் கமலா நடராஜன் அறக்கட்டளை மற்றும் சோபிகா இம்பேக்ட் பிரைவேட் லிமிடெட், சிஎஸ்ஆர் ஃபவுண்டேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கரூர் மற்றும் பிரின்ஸ் பியூட்டிஷியன் அண்ட் டெய்லரிங் இணைந்து நடத்திய இந்த இலவச கலை பயிற்சி வகுப்பிற்கு வருகை வந்துள்ள அனைத்து அழகு கலை நிபுணர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். ஏனென்றால் நீங்கள் வரும்பொழுது எப்படி வந்தீர்கள் என்று எங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்று எந்த வகையில் பயிற்சி பெற்று நீங்கள் வெளியேறுகிறீர்கள் என்பதை உங்களை பார்க்கும் பொழுதே அது தெரிகிறது. அந்த வகையில் மிகவும் சிறப்பாக இந்த பயிற்சியை வழங்கிய ஆசிரியை மினி துர்கா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். ஏனென்றால் இலவசம் என்று கூறினாலே அங்கு பயிற்சி நன்றாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகத்துடன் தான் நீங்கள் வந்திருப்பீர்கள். நீங்கள் பயின்ற பிறகுதான் அவர்களுடைய அந்த ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த அழகுக்கலை பயிற்சியானது இதோடு 11வது பேட்சுங்க நடக்கும். ஒவ்வொரு பேட்சிலையும் குறைந்தது 20 to 25 பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த பேட்சில் மட்டும்தான் 16 பேர் கலந்திருக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்வில் கலந்துள்ள எங்கள் அறக்கட்டளை உறுப்பினர்கள் முத்துலட்சுமி மற்றும் முனீஸ்வரி, ராஜேஸ்வரி ஆகியோர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த அழகுக்கலை பயிற்சி மட்டும் நாங்கள் சொல்லித்தராமல் கம்ப்யூட்டருக்கும் இலவசமாக பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஆசிரியர் மதுபாலா அவர்களையும் வருக வருக நாம் இறைவன் நமக்கு ஒவ்வொரு பணியையும் அவர்தான் நமக்கு கொடுக்கிறார். நான் பல வகையில் தொழில் செய்து கொண்டிருந்தாலும் ஆனந்தா பர்னிச்சர் என்ற ஒரு பர்னிச்சர் தொழிற்சாலை நிறுவி அதை திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பள்ளியை நாம் சம்பாதிக்கும் எண்ணத்தோடு ஆரம்பிக்காமல் ஒரு சேவை மனப்பான்மையுடன் கிராமப்புற மாணவர்கள் பயில வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அந்த பள்ளியுடன் ஒரு அறக்கட்டளை வேண்டும் என்ற அரசாங்கத்தின் ஒரு குறிக்கோள் அரசாங்கத்தினுடைய அது ஒரு நாம்ஸ். அறக்கட்டளை ஸ்கூல் இயங்கணுங்கிறதுக்காக அந்த அறக்கட்டளையை நாங்கள் தொடங்கி அந்த பள்ளியை அதற்கு கொண்டு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த பள்ளியை மட்டும் நாம் செயல்படுத்த முடியுமா என்று பார்க்கும் பொழுது எவ்வளவோ கஷ்டங்களுக்கு இடையில் தான் அந்த பள்ளியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் சேவை மனப்பான்மையுடன் எதை ஆரம்பித்தாலும் அதற்கு இறைவன் எந்த வகையாவது ஒரு வகையில் உதவி செய்து கொண்டு இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்தாலும் இந்த பள்ளியை சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கு இறைவனுக்குத்தான் நன்றியை சொல்ல வேண்டும். நான் இந்த வருடம் இந்த பள்ளியை நடத்த முடியுமா என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுதுதான் அறக்கட்டளையின் மூலம் ஒரு சில நல்ல மனிதர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு, நீங்கள் செய்யும் சேவை என்பது மக்களுக்கு நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் இந்த அறக்கட்டளையின் மூலம்
சேவை பணி ஆற்றுங்கள், நாங்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று கூறியதன் விளைவாக சோபிகா இம்பெக்ஸ் பிரைவேட் லிமிடெடின் நிறுவனர் திரு சிவசங்கரன் அவர்கள், அவர் என்னுடைய நண்பரோ கிடையாது, என்னுடைய உறவினரோ கிடையாது, ஏதோ ஒரு வகையில் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு நல்ல மனிதர். நான் முதலில் தையல் பயிற்சியை தான் நாங்கள் வழங்கி வந்தோம். அதில் ஒரு 50 பேருக்கு போன வாரம் சான்றிதழ் வழங்கி, அவர்கள் பயிற்சி பெற்று சான்றிதழ் வழங்கி, அவர்கள் இப்பொழுதும் நமது அந்த டெய்லரிங் கோர்ஸில் அவங்களே அந்த தையல் மிஷினில் டெய்லி அவங்களே பயிற்சி பெற்று முடித்து நல்ல முறையில் இப்பொழுது அவங்களே ஒரு தொழில் முனைவராக வீடுகளில் சட்டை போன்றவற்றை வாங்கி இங்கேயே தைச்சு அவங்க பழகிட்டு அவங்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல தொழில் முனைவராக மாறியுள்ளார்கள். அதேபோல் நீங்களும் இந்த அழகுக்கலை பயிற்சியை நீங்கள் சிறப்பாக பயின்றுள்ளீர்கள். ஒரு பயிற்சியை நாம் பெற்ற பிறகு அதில் நாம் வருமானம் ஈட்டுவோம் என்ற அந்த நோக்கத்தோடு நீங்கள் இருக்காமல், அதிலும் ஒரு சேவை மனப்பான்மையுடன் செயல்பட்டால் உங்களுடைய தொழில் மிகவும் வளர்ச்சியடையும். எந்த தொழிலும் ஒரு சேவை மனப்பான்மை இருந்தால் அந்த தொழில் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும். உங்களுக்கு பின்னாடி வரும் உங்களை வழிநடந்து வருபவர்களும் முன்னேறுவார்கள். அந்த வகையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும்.